தலைப்பு: மந்திரிக்கப்பட்ட காடு. ஒரு காலத்தில் வெகு தொலைவில் உள்ள ஒரு நிலத்தில் மந்திரித்த காடு என்று அழைக்கப்படும் ஒரு மாய காடு இருந்தது. இந்தக் காடு மற்ற காடுகளைப் போல் இல்லை. அது மாயாஜால உயிரினங்கள் மற்றும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களால் நிரம்பியிருந்தது. மந்திரித்த வனத்தின் மையத்தில் ஆசைகளின் மரம் என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான மரம் இருந்தது. இந்த மரத்தை கண்டுபிடித்து அதன் கிளைகளுக்கு அடியில் மனப்பூர்வமாக ஆசைப்படுபவர்களின் விருப்பம் நிறைவேறும் என்று புராணங்கள் கூறுகின்றன. எங்கள் கதை 2 உடன்பிறப்புகளுடன் தொடங்குகிறது: லில்லி மற்றும் ஜாக். அவர்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள காடுகளை ஆராயும்போது மந்திரித்த காட்டில் தடுமாறினர். அதன் அழகில் மயங்கிய அவர்கள் தங்களுக்கு காத்திருக்கும் சாகசங்களைப் பற்றி அறியாமல் காட்டுக்குள் ஆழமாகச் சென்றனர். அவர்கள் மேலும் பயணித்தபோது அவர்கள் பேசும் விலங்குகள், நட்பு தேவதைகள் மற்றும் குறும்புக்கார குட்டிச்சாத்தான்களை சந்தித்தனர். அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு உயிரினமும் சொல்ல ஒரு கதை மற்றும் கற்பிக்க ஒரு பாடம் இருந்தது. தைரியம் மற்றும் தைரியத்தின் கதைகளை பகிர்ந்து கொண்ட புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை முதல் நட்பின் முக்கியத்துவத்தை கற்பித்த விளையாட்டுத்தனமான பிக்ஷிகள் வரை, லில்லி மற்றும் ஜாக் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டனர். ஆனால் அவர்களின் உண்மையான சாகசம் அவர்கள் பழம்பெரும் மரத்தின் மீது தடுமாறியபோது தொடங்கியது. அதன் உயரமான கிளைகளின் முன் நின்று லில்லி மற்றும் ஜாக் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு தங்கள் முழு மனதுடன் தங்கள் விருப்பங்களைச் செய்தனர். லில்லி நாடு முழுவதும் அமைதியும் நல்லிணக்கமும் ஆட்சி செய்ய விரும்பினார். அதே நேரத்தில் ஜாக் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் விரும்பினார். அவர்கள் கண்களைத் திறந்தவுடன் ஒரு சூடான பிரகாசம் அவர்களைச் சூழ்ந்தது. மேலும் அவர்களின் விருப்பம் கேட்கப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். நன்றி நிறைந்த இதயங்களுடன் அவர்கள் மறக்க முடியாத ஒரு மாயாஜால சாகசத்தை அனுபவித்ததை அறிந்த அவர்கள் காடுகளின் மயக்கும் உயிரினங்களிடம் விடை பெற்று வீடு திரும்பினர். எனவே மந்திரித்த வனத்தின் இதயத்தில் மரங்களின் கிசுகிசுக்கள் மற்றும் பறவைகளின் பாடல்களுக்கு மத்தியில் லில்லி மற்றும் ஜாக்கின் விருப்பம் நிறைவேறியது. தலைமுறை தலைமுறையாக நிலம் முழுவதும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் பரப்பியது.